ஹலோ வீவர்ஸ், ஸ்ரீ ஜெயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். என் சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒன்று கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க விட்டுட்டு இப்போ புதுசாக பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன் இது. அப்புறம் லைக் பண்ணுறதையும் அழுத்தி விடுங்க. வாங்க, இன்றைக்கி பெங்களூர் ஸ்பெஷல் ஒன்று காரா பாத்துன்னு பண்ண போகிறேன். அதுக்கு உண்டான ஐட்டம் பார்க்கலாம். 3/4 கப் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. இதில் கொஞ்சம் பீன்ஸு, பட்டாணி, கேரட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் தயிர், கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கிறேன். இது வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, வாங்கிபாத் மசாலா, இது 4 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ரவையை வறுத்துக்கிறேன். வானல் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கிறேன். இப்போ ரவையை போடுறேன். இது ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன் நான். இப்போ இது காய்கறிலாம் இவ்வளோவே இருந்தால் போதும். ஒரு 3 பேர் 4 பேருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் காரம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிங்க. தக்காளி ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. பாருங்கள், ரவை நல்லா வறுந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலைப்பருப்பு போடுறேன். உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன். அது கொஞ்சம் சேவக்கட்டும். பாருங்கள், அது கொஞ்சம் சேவந்துடுச்சு. இப்போ கடுகு ஒரு ஸ்பூனு, ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு 2 அந்த காஷ்மீர் மிளகா அது போடுறேன். போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது அப்புறமேலுக்கா இதெல்லாம் சேர்க்கலாம். ஏன்னா ரவை தானே, சீக்கிரம் தண்ணி கொச்சிட்ட உடனே வெந்துடும். அதுக்காக கொஞ்சம் காய் வேகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு. பாருங்கள், கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். அதையும் போட்டு வைக்கலாம். இது பச்சை பட்டாணி தானே, கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இது ஊற வச்சதில்லை, பச்சை பட்டாணி. கேரட்டும் சின்னதாக தான் அரிஞ்சிருக்கிறேன். பீன்ஸும் சின்னதாக அரிஞ்சிருக்கிறேன். சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். புதினா, கொத்தமல்லி சேர்த்த உடனே இந்த காரப்பொடியெலாம் சேர்த்துங்க. வாங்கி பார்த்தது வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்கி பாத் பொடியும் மிளகா பொடியும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன், போடுறேன். இது போட்டோடனே ரொம்ப வதங்க விடாதீங்க. தயிர் போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி விழுது, ஒரு பழம் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் நைஸாக.
பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த தக்காளி விழுது எல்லாம் ஒரு கப்புக்கு அளவு இருந்திருக்குது. இப்போ தண்ணி ஒரு கப்பு, மொத்தம் 2 கப்பு சேர்த்துருக்குறேன் கணக்குக்கு. இப்போ அந்த ரவையை தண்ணி நல்லா கொதிஞ்சு காய் வந்தோடனே உப்பு சேர்க்குறேன். இப்போ தண்ணி கொதிக்கட்டும், நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டா அந்த காய் வேகட்டும். நல்லா கொதி வருது பாருங்கள், காயெல்லாம் வெந்துட்டு இருக்குது. இப்போ ரவையை சேர்த்துக்கிறேன். கட்டி இல்லாமல் இது உடச்சி விட்டுட்டு கிண்டிக்கினே இருக்கணும். நல்லா நம்ம சாதா உப்புமாவுக்கு ஒரு கப்புக்கு ஒரு கப்பு வைப்போம். இது வந்து காரா பாத், அதான் ரைஸ் மாரியே தான் இருக்கும் செய்கிறதுனால இது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன், 2 அளவு. நம்ம உப்புமா செய்கிறதுக்குன்னா இது வேறு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இந்த டேஸ்ட்டு. உப்புமாவுனாலே வேணாம் வேணான்னு சொல்கிற குழந்தைங்க இப்போ இதை விடவே மாட்டாங்க இந்தமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. பாருங்கள், காரா பாத் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வெங்காய தக்காளி சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், தேங்காய் சட்னி அரைச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி எங்களுக்கு பிடிக்கல, நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்குன்ட்டுன்னு இப்போ இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக கேக்கு மாதிரி வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், தலை இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க.